அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற புக்கு வந்து டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குருஷோ. தமிழில் வந்து சிவன் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த புக்கு எப்படி அறிமுகங்கிறதுல வந்து நம்ம பார்க்கலாம். எழுத்தாளர் ரா. முத்துலிங்கம் ஒரு பேட்டியில் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுறது. உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள்னு சொல்லும்போது அவர் வந்து குறிப்பாக வந்து இந்த புத்தகத்தை சொல்கிறார். ஒரு கடல் பயணத்தப்போ கப்பலில் போயிட்டுருக்கும்போது இந்த புத்தகத்தை அவர் படிச்சிருக்கிறாரு. இதில் வர இந்த ராபின்சன் குருஷோங்கிற ஒரு கேரக்டர் வந்து கதாபாத்திரம் தனியாக ஒரு தீவில் வசிச்சுட்டு வரும்போது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மனித காலடியை பார்த்து பயப்படுறார். அந்த ஒரு தருணத்தை அவர் வந்து ஒரு மனிதன் அத்தனை விலங்குகளுக்கு நடுவில், காட்டுக்கள் நடுவில் ஒரு மனிதனை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வியப்போடு அந்த பேட்டியில் சொல்லுவார். ஸோ இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கி படிக்கும் பொழுது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதை கொஞ்சம் புனைவுகள் சேர்த்து எழுதியிருக்கிறாரு. இப்போவும் அது படிக்க ஒரு நிறைய தத்துவங்களும் அந்த காட்சிகளும் மனிதனோட வாழ்க்கை தத்துவத்தை நல்லாவே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராபின்சன் குருஷோங்கிறவர் வந்து இளைஞனாக இருக்கும் பொழுது அவர் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு கப்பல் மாலுமியாக கேப்டனாக மாறணுங்கிற ஆசையில் இருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து வேணாம், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை, நிறையா பயணப்படணும், அதனால் நிறைய இழப்புகள் ஏற்படும், அதெல்லாம் வேணாம், நீ வக்கீலுக்கு படிச்சுட்டு இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை, கண்டிப்பாக நான் வந்து கப்பல் மாலுமியாக தான் ஆவேன்னு சொல்லிட்டு அவர் நண்பரோட உதவியோடு ஒரு இடம் பயணப்படுறார். அதில் சில அனுபவங்கள் வருது. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு மோசமான அனுபவத்தை தாண்டி வந்து திரும்ப அந்த பயணத்துக்கே திரும்ப இன்னொரு டைம் முயற்சி பண்ணுறாரு. அது அவனுக்கு பழகி போயிடுது. ஒரு தடவை வந்து அவர் அங்கேருந்து பயணப்பட்டு போகும்போது ஒரு தீவில் வந்து ஒரு பெரிய புயல் வந்து கடலில் வந்து ஒரு தீவுக்கு ஒதுங்குது கப்பல். அதில் இருந்த கூட பயணப்பட்ட அத்தனை பேரும் இறந்துடுறாங்க. இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அந்த தீவில் போய் எப்படி அவர் சர்வே ஆகுறாங்கிறது தான் இந்த கதை. ஒரு மனிதன் 27 வருடங்கள் உள்ளேயே ஒரு தீவில் தனியாக வாழ்ந்து வந்தால் அவர் என்னென்ன பண்ணிகிட்ருப்பாராங்க, எப்படி அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் தனிமை மனநிலை என்ன, எப்படி நம்ம ஊருக்கு போகலாமா என்னங்கிறதெல்லாமே நல்லா சொல்லியிருப்பாங்க. இதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருக்கு அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன மரத்தோட கிளைகள்லேருந்து சின்ன மெட்டல், ஏதாவது ஒரு கத்தி, கடப்பாரை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் தான் அவருக்கு, பேனா, மை, இதுதான் அவருக்கு யூஸ் ஆகுதே தவிர அந்த கொஞ்சம் நாணயங்கள் இருக்கும். அந்த நாணயங்கள்னால இவருக்கு ஒரு யூஸுமே இல்லை. அந்த அங்கே யூஸே இல்லாத பொருள்னால் அந்த நாணயங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் தனியாக ஒரு தீவில் விட்டால் நம்ம அந்த பணம் நிலைகிற இந்த உலகத்தில் அங்கே சொல்லப்போனால் அந்த பணங்கிறது தான் ஒரு பொருளே இல்லாத, ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளாக அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து அவர் அதுக்கப்புறம் எப்படி அவர் அந்த தீவில் 27 வருடம் இருந்து அதற்கப்புறம் எப்படி அங்கே வாழ்ந்தாருங்கிறதான் கதை. அதில் ஒவ்வொரு நாளுமே அவர் வந்து ஒரு எந்த நாளில் நம்ம வாழ்கிறோங்கிறது அவரே ஒரு கேலண்டர் ரெடி பண்ணுவார், அவரே ஒரு டேபிள் ரெடி பண்ணுவார். ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு அவர் மாறுவார். முதல்ல நிறையா தோல்விகள் வரும். அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறைனால எப்படி விவசாயம் பண்ணலாங்கிறதையும் அவர் வந்து தனியாக அவரே வந்து முயற்சி செய்து அதில் சர்வே பண்ணிகிட்டே வராரு. இதில் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சுட்டே இருப்பார். ஒரு சில பல பக்கங்கள் டைரி மாதிரி நாட்களோட அந்த நாட்களில் அவர் என்னென்ன பண்ணினாருங்கிறதெல்லாம் வரும். இந்த கதையை வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம். ஒரு வாழ்க்கையின் தத்துவங்களையும் அதில் சொல்லியிருப்பார். நல்ல புத்தகம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு புத்தகத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.